பறந்து போ இந்த படத்துல வந்து சிவா மற்றும் கிரேஸ் ஆண்டனி நடிச்சிருக்காங்க. நமக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சிவாவுடைய நடிப்பு எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியும். சிவா வந்து ஒரு மாதிரி ஒரு நடிப்புன்றது ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்காது, அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் வச்சிருப்பாரு. இப்படி நடிக்கக்கூடிய ஒரு சிவாவை ஒரு மிக சிறந்த திரைப்படத்துல கதையில எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ராம் யோசிச்சு இந்த படத்தை எடுத்திருக்காரு. பறந்து போ இந்த படத்துடைய கதை என்னன்னு சொன்னா, ஒரு மிடில் கிளாஸ்ல, அதாவது மிடில் கிளாஸ்ல இல்ல, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இயந்திரத்தனமா ஓடிக்கிட்டு இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள், நம்மள மாதிரி ஒரு சிட்டி லைஃப்ல வாழ்ற குடும்பங்கள், தங்களுடைய பசங்கள் தினமும் காலையில ஸ்கூலு வீடுன்னு ஒரு ஜெயில் வாழ்க்கை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற பசங்களை சிறகடிச்சு வெளியில பறந்து போக எப்படி இருக்கும், பறந்து போனால் அவங்க பார்க்குற உலகங்கள் எப்படி இருக்கும், அவங்க எதெல்லாம் பார்க்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் இந்த படத்துல வந்து அவர் அழகா சொல்லியிருக்கிறாரு நம்ம இயக்குனர் ராம். அதாவது சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த மொபைல் அப்படின்றது நம்மளை வந்து முழுசா ஆக்கிரமிக்கிறதுக்கு முன்னாடி நாமெல்லாம் எப்படி இருந்தோம். தினம் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்துட்டு கபடி விளையாடிக்கிட்டு, நீச்சல் அடிச்சுக்கிட்டு, மலை ஏறிக்கிட்டு, மரம் ஏறிக்கிட்டு, எப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்தோமோ அந்த வாழ்க்கை இன்னைக்கு பசங்கள் அந்த கிராமங்களுக்கு போகும்போதோ இல்ல வெளி உலகத்துக்கு போகும்போது அவங்க எப்படியெல்லாம் சந்தோஷப்படுவாங்க அப்படின்றத மிக அழகா காட்டியிருக்காங்க. இதுக்கு உண்டான அழகான கேரக்டர்கள் தேர்வா தான் சிவாவும் கிரேஸ் ஆண்டனி நடிச்சிருக்காங்க. மேலும் பல கேரக்டர்கள் இந்த படத்துல வந்து யதார்த்தத்தை பேசுது. இந்த மாதிரியான ஒரு நல்ல படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்த்து கொண்டாடுங்க. பறந்து போ நிச்சயம் நம்ம வந்து இந்த படத்தை பார்த்தா நாமளும் அந்த சிறகடிச்சு பறக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து இல்லாம நம்மளால தியேட்டர் விட்டு வெளியில் வர முடியாது.